வெல்கம் டு அஸ்தல் தமிழ் டெக். வணக்கம் தமிழ் உறவுகளே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, வாஷிங் மிஷின் பற்றி டீட்டெயிலாக என்னென்ன டிப்ஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அஸ்தல் தமிழ் டெக் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஆளுங்கிறது ஒரு அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போட வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகாது சகோதரர்களே. ஓகேங்களா? புதுசாக பார்க்குறீங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் 3 டைப் இருக்குது. ஒன்று செமி ஆட்டோமேட்டிக்கு, செகண்டு டாப் லோடிங்கு, 3 ஃப்ரண்ட் லோடிங். ஓகேங்களா? அந்த செமி ஆட்டோமேட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சிக்கனமாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் ரொம்ப இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செமி ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? ஒன்று புளியறதுக்குன்னு ஒன்று இருக்குது, வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் செமி ஆட்டோமேட்டிக். டாப் லோடுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி புளிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அதே துணி துவைச்சி தந்துடும். டாப் லோடிங்கு ஃப்ரண்ட் லோடிங்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம்னா, டாப் லோடுங்கிறது உங்களுக்கு துணி கையால் மேலே துவைக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? தூக்கி துவைக்கிற மாரி இருக்குது. இதுதான் டாப் லோடிங் மெத்தேடு. ஃப்ரண்ட் லோடுங்கிறது என்ன மெத்தேடுன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணுறதுனால அது ஃப்ரண்ட் லோடுங்கிற, நம்ம அதேமாரி டாப் லோடும் என்ன சொல்கிறதுனா, மேலே துணி போடுறதுனால அது டாப் லோடுங்க. ஃப்ரண்ட் லோடு எப்படி துவைக்குதுன்னா, நம்ம 2 கை சேர்த்து துணி கல்லால் குத்தி துவைக்கும் இல்லைங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் இது நாள் வரலும் நமக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃப்ரண்ட் லோடு டாப் லோடு 2 டைப்பு இருக்குது. ஓகேங்களா? இது 2 பார்த்தீங்கன்னா மிஷினும் 3 டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த 3 மிஷினும் எப்படியெல்லாம் அதாவது டிப்ஸ்னால், நம்ம எப்படியெல்லாம் ஷேப்பாக எப்படி வச்சு க்ளீன் பண்ணுறது, எப்படி ஷேப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத 3 மிஷினுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா, எலுமிச்சப்பழம் சாரை வீக்லி அல்லது 2 வீக்லி 1 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுக்குங்க. மேக்ஸிமம் ஒரு 10 பழ சாரை புழிஞ்சி அதில் இருக்கிற விதைகள்லாம் எடுத்து வடிகட்டி அதில் இருக்கிற சாரை மட்டும், எலுமிச்சம்பழ சாரை மட்டும் எடுத்து நீங்கள் சோப் சோடா கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது அந்த பவுடரோட அந்த எலுமிச்சப்பழ சாத்தோடு சேர்த்தி ஒரு க்ளீன் போட்டுக்குங்க. அதாவது ஒரு வாஷ், குயிக் வாஷோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச எந்த வாஷில் போட்டு துணி துவைக்கிற மாரி ஒரு வாஷ் போட்டுக்குங்க. எம்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உள்ளே அழுக்கு இருக்கிறது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? அதேமாரி எலுமிச்சப்பழ சாரை வச்சுக்கிட்டு மேலே பூரா நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பளபளன்னு இருக்குது மிஷின், வாஷிங் மிஷினு. இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்டு பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வுங்கிறது, நம்ம டேப்லேருந்து தண்ணி எடுத்து மிஷினுக்குள்ளே விடுறோம்லப்பா, அதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு இருக்குது. இன்லெட் வால்வில் சின்ன ஃபில்ட்ரு இருக்கும். அந்த சின்ன ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி 1 டைம், நீங்கள் வீக்லி துணி 3 டைம் துவைப்பீங்களோ அல்லது ரெகுலராக துவைப்பீங்களோ அது உங்கள் தகுந்த மிஷின் உங்களுக்கு தகுந்தது போல தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, வீக்லி 1 டைம் நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடைப்பு வராது, அதாவது தண்ணி வர்றது கம்மி வராது. ஓகேங்களா? அதேமாரி டேங்க் ஃபுல் பண்ணிட்டு தான் நீங்கள் வாஷ் பண்ணி ஆரம்பிக்கணும். ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்து சும்மா தண்ணி எடுக்கிற வால்வு போயிடும். ஓகேங்களா? அதேமாரி அந்த ஃபில்டர் லாக் ஆனாலும் உங்களுக்கு இன்லெட் வால்வு போகிறது ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? செகண்டு இது 3 மிஷினுக்குமே உங்களுக்கு ஈக்குவல் தான் இந்த இன்லெட் வால்வுங்கிறது. ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோட் டாப் லோடில் இது 2லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி இழுக்கிற மெத்தேடு இருக்கும் இன்லெட்லும் அந்த வால்வு. இது செமி ஆட்டோமேட்டிக்கு மேக்ஸிமம் ஓப்பனாக தான் இருக்கும். ஓகேங்களா? செகண்டு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு, மேஜிக் ஃபில்ட்ருமா. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோட்லேயும் இருக்கும், செமி ஆட்டோமேட்டிக்லேயும் இருக்கும். அதாவது டாப் லோடில் இருக்கும், ஃப்ரண்ட் லோடில் இருக்காது. ஓகேங்களா? இதை அப்பப்போ நீங்கள் இதையும் வீக்லி 1 டைம் க்ளீன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அந்த இதை எடுத்தாவே தெரியும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் அந்த மேஜிக் ஃபில்டர் ஃப்ரண்ட் லோடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். அதில் எவ்வளோ அழுக்கு இருக்கோ அது உள்ளே ட்ரம்முக்குள்ளேயே அந்தளவுக்கு அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம நம்மளுடைய சேனல்லே ஒரு வீடியோ ஃபுல்லாக
வந்து பார்த்தீங்கன்னா டாப் லோடு எல்ஜி மிஷினை வந்து சர்வீஸ் பண்ணிக்கிறது ஃபுல்லாக போட்டிருப்பேன், அதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, இது ஒன்று. ஓகேங்களா, இந்த ஃபில்டரை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி சோப்பு போடுற பவுட்ரு டப்பா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடு, செமி ஆட்டோமேட்டிக், டாப் லோடு, இந்த 3 மிஷின்லையுமே அதையும் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் லிக்விடு யூஸ் பண்ணுற மாரி பார்த்துக்குங்க. சோப் பவுடர் வேண்டாம். ஓகேங்களா, சோப் பவுடர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிஷினை வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷின் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த மிஷினை வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சோப்போட அடியில் வந்து படிஞ்சிடும். ஓகேங்களா, படிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நாடளவு ட்ரம்மை வந்து ரொம்ப வீக் கண்டிஷன் ஆகும். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து லிக்விட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் பெலோ செட் இருக்கும். பெலோ செட்டை வந்து மந்த்லி 1 டைம் வந்து க்ளீன் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியலனா அல்லது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு நீங்கள் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக துவைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எடுக்க துணி துவைக்காமையே தண்ணி வெளியே போயிட்டு இருக்கும்பாங்க. அந்த லப்பர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வீக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அழுக்கு அண்டி லப்பரோட ஹார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி, டாப் லோடாக இருந்தாலும் சரி, மிஷினு வந்து ரொம்ப அந்த அழுக்கட்டுனால பார்த்தீங்கன்னா மிஷினு மோட்டர் நல்லா இருந்தால் கூட உங்களுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும் அந்த அழுக்கு அதிகப்படுத்தினால. அதுவும் மாதத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, என்னடா அது மாதத்துக்கு ஒரு டைமுங்கிறாம 6 மாதத்துக்குனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதாங்க நம்ம வந்து மிஷின் எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு மிஷின் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, சர்வீஸ் மேக்ஸிமம் செமி ஆட்டோமேட்டிக், டாப் லோடு, ஃப்ரண்ட் லோடு 3 மிஷினுமே நீங்கள் வாரத்துக்கு 2 டைமால் ரெகுலராக துவைச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம்னாவது ஃபுல்லாக கழட்டி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிக்கோணுங்க. அப்போ தான் வந்து 10 வருஷம் வர மிஷின் உங்களுக்கு இன்னும் 5 வருஷம் சேர்த்தி வரும். எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மிஷின் வந்து உங்களுக்கு பக்காவாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து உங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணாதனால நான் ஒரு சில வீடியோக்களை நான் சர்வீஸ் பண்ண ஃபீல்டில் வந்து உங்களுக்கு காட்டுறவாங்க. ட்ரம்மெல்லாம் எப்படி இருக்குது. மேக்ஸிமம் 3 டைப்பில் வந்து 2 டைப் மிஷின் தான் ஒரு டாப் லோடிங் தான் நான் அதிகம் பண்ணியிருக்கோம். பட் அது ஒரு சில வீடியோ தான் இருக்குது, நான் அப்போல்லாம் வீடியோ எடுக்கலை. ஓகேங்களா, அது எப்படிலாம் இருக்கும் அதை பாருங்கள். ஓகேங்களா, பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, வாங்க அந்த வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் லோடு எல்ஜி மிஷினு. இது பாருங்கள், அந்த இதை கழட்டினோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா. இவ்வளோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டுக்காதனால தாங்க. இந்த ட்ரம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இதோடு இன்னும் அதிகமான டெஸ்ட்டு, ரொம்ப அதிகமான டெஸ்ட்டு இருக்கும் பாருங்கள். இந்த மேஜிக் ஃபில்டர் எவ்வளோ டெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள டெஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ அழுக்குன்னு பார்த்தீங்களா. இந்த மேஜிக் ஃபில்டர் கழட்டினோனையும் இதுதாங்க உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பராமரிக்கலைன்னா உள்ளே பாருங்கள் பிச்சோட மோசமாக இருக்குது பார்த்தீங்களா. ஏகப்பட்ட டெஸ்ட்டு பார்த்தீங்களா. இதெல்லாம் இருந்து துணி துவைச்சோம்னா நமக்கு பிப்பு ஏற்படும். எப்படி சொல்கிறது, இந்த பூச்சில் இருந்துன்னா பிப்பு ஏற்படும். அதுமாரி ஒரு உறுத்துங்க சட்டையில் வந்து. இது பாருங்கள் ட்ரம்மிலே எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்க்குறீங்களா. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்லேடு மாரியும் இந்த துருப்பிடிச்ச மாரியும் இருக்கிறது. எவ்வளோ டெஸ்ட்டு பாருங்கள். டிச்சு போல் அந்த சட்டையில் வந்து இழுக்கிறது, இந்த இதெல்லாம் நம்ம அரிக்கிறது, மேல் பிச்சு பிடுங்கிறதுலாம் இதனாலேயே அதிகம் வருங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பராமரிக்காமல் பார்த்தீங்கன்னா எலி எல்லாமே உங்களுக்கு கூடு கட்டுது பார்த்தீங்களா. அடியில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாகும். ஓகேங்களா, அதான் கரெக்டாக பராமரிக்கணும். இது வந்து பெலோ செட்டு. இதை தான் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம்னாச்சும் க்ளீன் பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்தளவு டெஸ்ட் இருந்துன்னா உங்களுக்கு வந்து தண்ணி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட்டு பா, ஏகப்பட்ட டெஸ்ட்டு பாருங்கள். இது ஃப்ரண்ட் லோடு மிஷின் தான். இதில் டாப் லோடில் இன்னர்
மிஸ்லும்போ. ஓகேங்களா, இது மாரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, இன்னும் நிறைய இருக்குது, பார்க்கலாம். ஓகேங்களா நேயர்களே, என்ன வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்களா, மறக்காமல் சொல்கிற நேயர்களே, நீங்கள் வந்து நம்மளுடைய அஸ்தல் தமிழ் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நேயர்களே.